சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காயத்ரிக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயம் நடக்கிறதுக்காக வீட்டில் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிவாவும் பைரவியும் அந்த டிஎஸ்பி சஞ்சயை வந்து வர சொல்லியிருப்பாங்க. எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சஞ்சய் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து மாறனை வந்து வர சொல்லிட்டு தான் வந்திருப்பார். ஸோ அதனால் இவரும் பார்த்திங்க அப்படின்னா மாறன் சம்பத்து கூட கனெக்டில் தான் இருக்கார். இது தெரியாமல் பைரவி வந்து சஞ்சயை வந்து நம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாறனும் சம்பத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. உடனே ஆறுமுகம் அவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்க. ஆனால் சிவாவும் அன்னபூர்ணியும் பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுகத்தை ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. இதனால அவ்வளோவா அந்த இடத்துல எந்த ஒரு சண்டையும் நடக்காமல் காப்பாற்றிடுவாங்க. ஆனாலும் மாப்பிள்ளையோட அப்பா பார்த்திங்கன்னா திரும்ப பயந்துக்கிட்டு இவ்வளோ பேர் இருக்கப்பயே வந்து சண்டை போடுறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் நடக்காது, காயத்ரிக்கும் உங்கள் பையனுக்கும் எதுவுமே நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கை கொடுக்கவும் திரும்ப நிச்சயம் பண்ண அவர் வந்து ஒத்துப்பார். நிச்சயமும் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎஸ்பி சஞ்சய் வந்து மாறனை கூப்பிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், நீங்கள் மட்டும் வராமல் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா நான் ஆறுமுகத்தோட 2 கையும் உடச்சிருப்பேன், நீங்கள் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மேலே பழைய தூக்கி போடுவான். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சஞ்சயும் மாறனும் சேர்ந்து தான் அந்த ஆறுமுகத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க. இந்த உண்மை வந்து பைரவிக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா சஞ்சய் மேலே ஒரு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அவர் மேலேயே கேஸ் போகிற அளவுக்கு சஞ்சயோட நிலைமை வந்து ஆக தான் போகுது. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் போக போது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.